வெல்கம் டு குக்கிங் அப்டேட். இன்றைக்கி சேமியா வச்சு ஒரு ஜூஸியான ஸ்வீட் பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 1 கப் சீனி, 1/2 கப் தண்ணியை ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதோட 2 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் ரோஸ் வாட்டர், இதோட எலுமிச்சம்பழம் சாறு கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டோங்கன்னா சுகர் சிரப்பு ரெடி ஆகிடும். அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு 1 டீஸ்பூன் வெண்ணெய் போட்டு 1 கப் பாலை ஊற்றி அதோட 4 டீஸ்பூன் சீனி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸை அதில் தூக்கி ஊற்றி 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். கொதித்து இந்த அளவுக்கு கெட்டியாக வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ ஒரு பவுலில் சேமியா எடுத்து அதில் கொஞ்சோண்டு வெண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் எல்லா பக்கமும் வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட 2 டீஸ்பூன் ஜீனி போட்டு 3 டீஸ்பூன் பால் ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நான்ஸ்டிக் தவா எடுத்து அதில் பட்டர் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதோட நம்ம சேமியா வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு கொஞ்சம் அழுத்தி ரவுண்டு ஷேப்புக்கு கொண்டு வந்துடணும். இந்த ஷேப்பில் கொண்டு வந்து அது மேலே இப்போ கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை ஊற்றிடணும். பாக்கி இப்போ இருக்கிற சேமியாவை மேலே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃபுல்லாக மேலே போட்டு லைட்டாக மேலே அப்படியே அழுத்தி விட்டு ரவுண்டு ஷேப்பில் கொண்டு வந்துடணும். இது ஒரு மூடி போட்டு மூடிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்லை வச்சு அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த சேமியாவை தூக்கி வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக வைக்கணும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அது மேலே ஒரு பிளேட்டை வச்சு அப்படியே திருப்பி இப்போ அந்த சைடையும் வேக வச்சிடணும். இப்போ கொஞ்சம் களைஞ்சா மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒரு தோசை திருப்பியை வச்சு சுற்றிலும் நல்லா அமுக்கி விட்டு இது ஒரு 15 நிமிஷம் சிம்முலேயே வச்சு வேக வச்சிடணும். மூடி போட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் வேக வைக்கணும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட் அது மேலே வச்சு அப்படியே திருப்பணுண்டா அழகாக வந்துடும். ஒட்டாமல் அழகாக வந்துடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. இப்போ இது மேலே நம்ம பாதாம் பருப்பு இல்லை பிஸ்தா பருப்பு இருந்தால் அந்த மாதிரி துருவி மேலே போட்டு சுகர் சிரப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்னா அதை இதில் ஊற்றி அப்படியே கட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.